வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனையும் லைக், கமெண்ட் மறக்காம பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ என்ன பேச போறேன்னா, இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். பரபரப்பான நாட்டுக்கு தேவையான விஷயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டிவியில வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சீரியலை விட ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ பிக் பாஸ் தான். 7th சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் பார்க்கல. எப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அன்னைக்கு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 50th டே அப்புறம் தான் பார்ப்பேன். ஏன்னா அப்போதான் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். நிறைய பேர் எவிக்ஷன் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வேலிட் கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 50 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது. ஓகே, நானும் வந்து 50th டேலேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் பார்த்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்டில் மாயா வந்து கேப்டன் ஆனாங்க. அந்த வீக்கில் தான் பார்த்தேன். அதுக்கு முந்தின வீக்கில் தான் பார்த்தேன். ஸோ கேப்டன் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு இது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஒன் வீக் பார்த்தேன் இல்லையா, அது வேற மாதிரி இருந்தது. கேப்டன் ஆன உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன டைலாக் திரும்ப ஞாபகம் வந்துச்சு. இந்த குஷி படத்தில் வந்துட்டு இவர் விஜயகுமாருக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு டைலாக் வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கார்ல வந்து கூட்டிட்டு வருவாரு, அங்க சண்டை போட்டு இருக்கும்போது அங்க வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது சொல்லுவார்ல, எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து அப்படி பயங்கரமா ஒரு சண்டை இருக்கு, நீ என்னப்பா சண்டை அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி அதை என்ன சொல்றது, நான் தான் அப்படின்னா நான் தான் பெருசு அது மாதிரி அது ஒரு டைலாக் சொல்லுவார். எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன நான் தான் என்ன செஞ்சாலும் தப்பே செஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி. அந்த டைலாக் தான் கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. மாயா வந்து கேப்டன்சியாக இருக்கும்போது என்ன அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்களுக்கு அவர் அங்கே வந்து என்னன்னா ஒரு பக்கமாகவே சாஞ்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்ன்னு 2 வீடாக இப்போ பிரிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பேசுறது ஃபுல்லாகவே வந்து கேப்டன்சியில் அந்த மாயா அப்படிங்கிறவங்க கேப்டன்சி ஃபுல்லாகவே வந்துட்டு என்னமோ பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும்தான் இவங்க கேப்டன் மாதிரி பேசினாங்க. அந்த விஷயத்தை யாராவது கேட்பாங்கன்னு நினச்சேன், கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து பெரிய பெரிய விவாதங்கள்லாம் வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மக்களுக்காக அது என்ன அரசியல் டைலாக்கா என்னன்னு எனக்கு புரியல. பட் அவங்க குறிப்பிட்ட வார்த்தை வந்து என்னன்னா, என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய மக்களுக்கு வேணும், என்னுடைய மக்களுக்கு வேணும்னு ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்தவங்க கிட்ட சண்டை போடும்போது பேசினாங்க. ஸோ என்னுடைய மக்கள்ல நீ யாருக்கு கேப்டன்? ஒன்லி பிக் பாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமா, இல்லை ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தா? தெரியல. 2 வீட்டுக்கும் சேர்த்து தானே இவங்க கேப்டன். அப்போ வந்து என்னுடைய மக்கள் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்றது எனக்கு இன்னை வரைக்கும் புரியல. என் மக்களுக்கு வேணும், நீ நீ 2 வீட்டுக்கும் தான் நீ தான் கேப்டன், 2 பேருமே உங்களோட டீம் தான், 2 பேருக்கும் சேர்ந்து தான் நீ வந்து கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க மேலே வந்து ஏற்கனவே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தது போல். நான் வந்து அதுக்கு முன்னாடி மீடியாலலாம் சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது அவங்க மேலே வந்து அப்படி ஒன்றும் பாசிட்டிவ் இது இல்லை. ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது. அந்த வாரம் நானே வந்து அவங்கள வந்து நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு கேப்டன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்தாங்க. அதாவது வந்துட்டு என்னுடைய மக்களுக்கு நான் செய்வேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல இருக்கிற ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் செஞ்சாங்களே தவிர, ஸ்மால் பாஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னது ஒரு மாதிரி இடைஞ்சல் பண்றது அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இடைஞ்சல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் வந்து அப்போ விசித்ரா அண்ட் அர்ச்சனாவா இருந்துச்சு. அவங்க 2 பேரை தான் டார்கெட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அர்ச்சனாவை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணாங்க ஒரு நாளைக்கு. அது வந்து பார்க்கும்போது என்னடா என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு தான் உட்கார்ந்துருக்குது அங்க, சுத்தி வந்து கிட்டத்தட்ட 5 பேரு, 4 பொண்ணுங்க ஒரு பையன் நினைக்கிறேன், 5 பேரு நின்று வந்து அந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அந்த பொண்ணு என்ன செய்ய முடியும்? கண்டினியூஸா வந்து நீ இப்படி நீ ஏன் இப்படி பண்ற, இது பண்ற,
கேளுங்கப்பா, ஒருத்தர் ஒருத்தரா பொறுமையா கேளுங்களேன். இப்ப என்ன அவசரம்? அங்கதானே இருக்க போறாங்க. 100 நாள் அங்கதானே இருக்க போறீங்க. எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருந்துட்டு இருக்கீங்க. யாரும் எகிரி குதிச்சு எங்கேயும் போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல வந்துட்டு எதுக்காக ஒரே சமயத்துல இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கிறது. அந்த பொண்ணு தப்பு செஞ்சாதாவே இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தரா பேசணும், ஒருத்தர் ஒருத்தரா இது பண்ணணும். ஸோ அன்னைக்கு வந்து அர்ச்சனா வந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப டென்ஷன் அதிகமாகி அந்த டென்ஷன்ல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விசித்ரா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க அந்த வாரத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அர்ச்சனா வந்து கொஞ்சம் தெளிஞ்சிட்டாங்க ஒரு 2 நாள்ல. இல்ல நம்ம இனிமே அழக்கூடாது, நம்மள எல்லாருமே வந்து நம்மள கேலி பண்றாங்க, நம்ம வந்து அழக்கூடாது, இனிமே வந்து இவங்களை வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க அர்ச்சனா. ஓகேப்பா, நல்ல முடிவுதான். ஆனா வந்து அது எப்படி போராடுனாங்க? நல்ல வழியில வந்து அவங்கள எதிர்த்தாங்களா, இல்ல வந்து அவங்களுடைய டைரக்ஷன் மாறி போயிடுச்சா அப்படிங்கறது அடுத்தடுத்த வாரங்கள்ல தெரிஞ்சது. சரி, மாயாவோட கேப்டன்சி ஒரு வழியா வந்துட்டு முடிஞ்சுது. அப்பாடா முடிஞ்சு போச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தா தினேஷ் வந்தாரு கேப்டனா. 2 வாரம் கண்டினியூஸா வந்து அவர் தான் கேப்டனா இருந்தாரு. ஓரளவுக்கு வந்து தினேஷ் கேப்டன்சில வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவும் வரல. வந்தா கூட அவரை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா விசித்ராவும் அர்ச்சனாவும் அப்பதான் வந்துட்டு வெளியிருப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் விட்டு வெளியில போய் உட்காந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க. வந்து ஜெயிலுக்குலாம் போக மாட்டோம், நாங்க ஜெயிலுக்கு போக இந்த ரீசனுக்காக நாங்க ஜெயிலுக்கு போக மாட்டோம், இந்த ரீசன் சொல்லி எங்களை அனுப்பினீங்க நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஓகே, தினேஷ் வந்து சமாளிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா எல்லாம் வந்துட்டு இது பண்ணி சமாளிச்சு 2 வாரமும் இது பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா 3வது வாரம் நம்ம வந்து கேப்டனா இருந்தா அது வந்து ஒரு புது இதா இருக்குமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் வந்து 2 தடவை கேப்டன்சில இருந்திருக்காங்க. பட் 3 வாட்டி கேப்டன்சி இது வரைக்கும் யாருமே இருந்ததில்லை. ஸோ தினேஷ் வந்து என்ன ஆயிட்டாருன்னா அந்த 2 வாரம் முடிவுல வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிட்டாரு. டவுன் ஆயிட்டா அப்போ வந்துட்டு ஆனா அப்போ நிறைய விஷயங்கள் நடந்தது. விசித்ரா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதாவது இந்த புல்லிங் கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, அது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து டீம்லயே சேராம அங்கங்க உதவியா இருப்பாங்களே அவங்களாம் ஒண்ணு. இப்போ வந்து அவங்க 2 பேருக்கும் பிரிச்சு டீம் ஏ டீம் ஏன்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ வந்துட்டு இந்த டீம் பி வந்து கிடையாது, டீம் ஏ மட்டும் தான் இருந்தது. டீம் ஏ வந்து அந்த புல்லிங் கேங் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த விசித்ராவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிக்சன் நிக்சன் வந்துட்டு விசித்ரா வேஷம் போட்டுட்டு அவர் வந்து உண்மையிலேயே வந்து அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நக்கலா தான் இருந்துச்சு அவர் பண்ணது. சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்க வேண்டாம்னு தான் தோணுச்சு. அந்த வாரம் வரைக்கும் நிக்சன் வந்து ரொம்ப வெளியில தெரியல. ஸோ ஏதோ ஒன்று விசித்ரா வேஷம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவரை காமிச்சாங்க. ஸோ அந்த வாரம் வரைக்குமே கொஞ்சம் நிக்சன்ற பேர் ரொம்ப வெளியில வரல. நிக்சன், விக்ரம், இந்த பேர்கள்லாம் கொஞ்சம் வெளியில வரல. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா விசித்ராக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பாதிப்பா இருந்தது. நிக்சன் நம்மளை இவ்வளோ கிண்டல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது மாத்தி மாத்தி, அதாவது கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் மாதிரி அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரியே வேஷம் போட்டு பண்ணும்போது விசித்ரா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஐயோ, வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல போன வாரம் தான் அது சொன்னாங்க, வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அது அந்த மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம சொல்லிடலாம், நம்ம என்ன பிக் பாஸ் ஹவுஸ்லயா இருக்கோம், வெளியில் தானே இருக்கோம், நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா விசித்ரா வந்து கேட்டாங்க நிக்சன் கிட்ட, நிக்சன் நான் எப்படியா பண்ணேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணல, இந்த மாதிரி வந்து நான் வந்து 2 பேருக்கு சண்டை விடுறேன்னு சொல்றேன், இதை பண்றேன்னு சொல்றேன், நான் இப்படியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் நிக்சன் சொன்னா, நான் பண்ணுக்காக பண்ணேன் மம்மி, இதெல்லாம் ஃபன் மம்மி, இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கூடாது அப்படி இப்படி அப்படின்னாங்க. இந்த புள்ளி கேங்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, டீம் ஏ. அவங்களுக்கு வந்து என்ன பழக்கம்னா அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து பேர் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஃபன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் அவங்க என்ன பண்ணாலும் அது ஃபன்பா. ஆனா வந்து இந்த டீம் பி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணாலும் அது டார்ச்சர். அது அவங்களை பொறுத்த வரைக்கும், புல்லிங் கேங் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணதெல்லாம் ஃபன்னு, மத்தவங்க அதே விஷயத்த, வேற வேற விஷயம் நினைக்காதீங்க, ஒரே விஷயத்த அவங்க பண்ணா ஃபன்னு, மத்தவங்க பண்ணா டார்ச்சர். அது வடிவேல் டைலாக் மாதிரி தான். அவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, இப்படிதான் இருக்காங்க இன்னைய வரைக்கும்.
சரி அது வந்து ஒரு மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சது. விசித்ரா வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு எனக்கு வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு வந்து என்னோட ஏஜுக்கு நீங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்னை மேடம் கூப்பிட்டுங்க, இனிமே இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, என்னை மேடம் மரியாதையா கூப்பிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இது சொல்லிட்டாங்க. ஏன்னா விட்டா நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்கப்பா, என்ன போதும்பா, உங்க கூட உட்காந்து நான் கதை அடிச்சிட்டு இருந்தானா என்ன எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணீங்களா, மரியாதை மேடம் கூப்பிட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து உடனே பூர்ணிமா, அப்ப எங்களையும் மேடம் கூப்பிட்டுங்க, நீங்க உங்களை மட்டும் மேடம் கூப்பிட சொல்றீங்களா, எங்களையும் மேடம் கூப்பிட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இப்படியே ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அங்க ஏதோ இதாயிடுச்சு, அந்த பேச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு விசித்ரா வந்து சொன்னாங்க, என்னோட ஏஜ் வந்து இப்படி இருக்கிறதுனால நீ மேடம் கூப்பிட்டு சொன்ன, நீ வந்து என்னோட பெரிய வயசா அப்படி இப்படின்னு போட்டு பேச பயங்கர இதா இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சரி ஓகே மேடம் தானே கூப்பிடணும், கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரி அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் தினேஷ் தான் வந்தாரு. 2 வாரம் தினேஷ் தான் வந்தாரு. அவர் கேப்டன்சில வந்து வர பிரச்சனைகள்லாம் ஓரளவு சமாளிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த அர்ச்சனா கேரக்டர் என்ன ஆச்சுன்னா, அந்த புல்லிங் கேங்க வந்து செமையா வச்சு செஞ்சுச்சு. ஐயோ வச்சு செஞ்சுச்சுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லுச்சு, என்ன சொல்றது, அர்ச்சனா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த புல்லிங் கேங்க வந்துட்டு கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னன்னா, நீ என்ன வேணா சொல்லு, நான் அழமாட்டேன், என்ன வேணா சொல்லிக்கோ, நான் அழணும்னாலும் நீ இதெல்லாம் சொல்ற, நான் அழமாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. சரி ஓகே, அந்த வாரம் ஃபுல்லா ஓரளவுக்கு கரெக்டான ஒரு ரூட்ல தான் போயிட்டு இருந்தாங்க அர்ச்சனா. சரி அதாவது என்ன சொல்றது, அவங்க வந்து அட்டாக் பண்றாங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு மோட்ல தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேப்டன்சி மாத்தணும்ல, 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரத்துக்கு கேப்டன்சி. அப்போ வந்துட்டு யார் வந்தாங்க, நம்ம விஷ்ணு வந்தாரு. விஷ்ணு வந்துட்டு விஷ்ணு கேப்டன்சிக்கு விஷ்ணுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஒரு தடவையும் கேப்டன்சி வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு, வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. அந்த தடவை கிடைச்சது. கரெக்டா வந்து அர்ச்சனா கூட நாமினேட் இதானாங்க. இது என்னது கேப்டன்சி இதுக்கு வந்துட்டு 3 பேர் செலக்ட் பண்ணுவாங்களா ஃபர்ஸ்ட். ஸோ அதில் அர்ச்சனா கூட வந்தாங்க. பட் அவங்களால அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது விஷ்ணு தான் பண்ணாரு. ஸோ விஷ்ணு வந்துட்டு கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஸோ விஷ்ணு வந்து ரொம்ப ஹாப்பியா ஓகே கேப்டன் ஆயிட்டேன்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. நாங்களும் கூட ஒரு ஆடியன்ஸா வந்துட்டு விஷ்ணுவோட கேப்டன்சி வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இல்ல விஷ்ணு ஃபர்ஸ்ட் வரல, ஃபர்ஸ்ட் வந்து நிக்சன் தான் வந்தாப்ல. கரெக்ட், தினேஷுக்கு அப்புறம் நிக்சன் வந்தான். நிக்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷ்ணு வந்தாரு. நிக்சனுடைய கேப்டன்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நிக்சன் ஒரு வாரம் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் மாயா வந்தாங்க, அதுக்கப்புறம் 2 வாரம் தினேஷ், அப்புறம் நிக்சன், அப்புறம் விஷ்ணு, இந்த ஆர்டர்ல தான் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நிக்சன் வந்து தினேஷ்க்கு அப்புறம் 3வது வாரம் வந்து கண்டினியூஸா கேப்டன் ஆகணும் அப்படின்னு தினேஷ்க்கு ரொம்பவே ஆசை. ஆனா வந்துட்டு ஆக முடியல. அந்த கடைசி 2 நாள் வந்து ரொம்ப சாஃப்டா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா வந்து அடுத்த தடவையும் நான் தான் வந்து கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஆசையை வந்துட்டு அவர் வெளிப்படையாவே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அப்போதான் நம்மளை வந்து அந்த கேப்டன்சி கண்டஸ்டண்டா நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வெளிப்படையாவே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் இவர் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. இந்த புல்லிங் கேங் வந்து நிக்சனை டிக் பண்ணிடுச்சு. நிக்சன் டிக் பண்ணிட்டு இந்த தடவை நம்ம நிக்சனை தான் கேப்டன் ஆக்குறோம், என்ன இருந்தாலும் சரி நிக்சனை தான் கேப்டன் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணாதான் கரெக்டாக பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நிக்சனை நாமினேட் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேர் நிக்சனை நாமினேட் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து ஆமா நிக்சன் கூட வந்து கேப்டன் ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கான், நான் கேப்டன் ஆனால் அப்படி செய்வேன் எப்படி செய்வேன்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஸோ அவனை வந்துட்டு கேப்டன் ஆக்கிடலாம், என்னதான் பண்றான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாரம் தான் வந்துட்டு நிக்சன்னா யாருன்னே வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. உண்மையிலேயே அந்த 50 நாள் கடந்ததுக்கு அப்புறம் தான், கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் நிக்சன்னா யாருன்னே வெளியில தெரிஞ்சது. சரியா, அதுக்கு முன்னாடி வந்து வெனுஷா விஷயத்துல கொஞ்சம் அடிபட்டு வந்தாங்க. அப்போ கொஞ்சம் அரசல் புரசலா பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஒரே அப்படி ஃப்ளாட்டா போயிட்டு இருந்தது நிக்சன் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் ஆனோடனே கொஞ்சம் நல்லா வந்துட்டு
ஆனா வந்து நிக்சனுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ப்ரொவிஷன் எடுக்க போனவங்க ரைஸ் மட்டும் எடுக்கவே இல்லை. அந்த வார ப்ரொவிஷனுக்கு வந்து எடுக்க போனவங்க காய்கறி அது இது சுகரு சால்ட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. கோதுமை மாவு தோசை மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அரிசியை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ பெரிய ஒரு ஆப்பு வச்ச மாதிரி இருந்துச்சு நிக்சனுக்கு. ஐயோ, அரிசி இல்லையா, அரிசி இல்லாம எப்படா நான் சாப்பாடு போடுவேன், அரிசி இல்லாம எப்படா சாப்பாடு போடுவேன் அப்படின்னோடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி சரி ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நான் வந்து எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அதை வந்து கரெக்டா பண்ணாப்ல. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த வினுஷா விஷயமாகட்டும் வேற சில விஷயங்களாகட்டும் நிக்சனுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வெளியிலேயே வரல, அவரோட பேரே வெளியில வராத மாதிரி ஃபிளாட்டா போயிட்டு இருந்தது. பட் இந்த கேப்டன்சில நிக்சன் மேல ஒரு தனி மதிப்பு வந்துச்சு. உண்மைதான், கேப்டன்சி வந்து சூப்பரா பண்ணாரு, செம்ம சூப்பரா பண்ணாரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து தினேஷ் வந்து நல்ல கேப்டன்சி பண்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் தினேஷை விட ஒரு படி மேல நிக்சனோட கேப்டன்சி வந்து சூப்பரா இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருந்தது. நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னா, பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது பாயிண்ட் கிடைச்சா கூட அதை ஆட் பண்ணி இப்படிதான் அப்படிதான் இதுதான் அதுதான் இதுக்கு தான் சொன்னேன் அதுக்கு தான் சொன்னேன் அந்த மாதிரி மற்றவங்க பேசுறதுல இருந்தே பாயிண்ட்ஸ் எடுத்து இவருக்கு பாசிட்டிவா மாத்தி அதை வந்துட்டு பாசிட்டிவா முடிச்சிருவார். அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அவரு கேப்டன்சில தான் ஸ்ட்ரைக் கொண்டு வந்தாங்க. 3 ஸ்ட்ரைக் வாங்கினா அது ஸ்ட்ரைக்கை கொடுத்தா வந்துட்டு வேற கேப்டன் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நிக்சனோட கேப்டன்சில தான் வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ ஸ்ட்ரைக் கொடுக்கணும் நிக்சனுக்கு, எப்படியாவது ஸ்ட்ரைக் கொடுப்பேன்னு மாயா நின்றுட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒன்று நான் ஸ்ட்ரைக் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அவங்களுடைய பிளான் தான். ஏன்னா வந்து அவங்க கேங்குள்ளேயே அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டா அது கேன்சல் ஆயிடும். எப்படியும் கேன்சல் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைக் கொடுத்தா மாதிரியும் ஆச்சு, கேன்சல் பண்ண மாதிரியும் ஆச்சு. மற்றவங்க வந்து நம்ம ஸ்ட்ரைக் கொடுத்தா மற்றவங்க கொடுக்காம இருப்பாங்க. ஸோ மற்றவங்க மைண்ட்ல அந்த ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த கேங்கோட ஐடியா. அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரைக்கும் கொடுத்தாங்க. அதாவது இந்த கவுண்டமணி இதில் சொல்ல மாதிரி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும், அதை மாதிரி ஸ்ட்ரைக்கு கொடுக்க மாதிரியும் இருக்கணும் கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. பட் எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்துட்டு அவர் டேலண்டாக ஹேண்டில் பண்ணி 2 தடவை 3 தடவை கொடுத்தாங்க. பட் எல்லாமே வந்துட்டு இதாயிடுச்சு, டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரைக் கூட அவருக்கு எதிராக வந்து ரெஜிஸ்டர் ஆகலை. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவருக்கு ஆதரவாக அதிகமான பேர் ஓட்டு போட்டதுனால அவரோட ஸ்ட்ரைக் வந்து இதாகலை. ஸோ அதுலேயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் அவர் சொன்ன பாயிண்ட்லேருந்து மற்றவங்க கண்டஸ்டன்ட் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அதுலேருந்து எடுத்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லி அதுலேருந்து வந்துட்டு அவர் வெளியில் வந்துட்டார். ஸோ சூப்பர் கேப்டன்சி. உண்மையிலே வந்துட்டு நிக்சன் மேலே அப்போ தான் மதிப்பு வந்துச்சு. கேப்டன்சி பண்ண அந்த வாரத்தில் தான் நிக்சன் மேலே வந்துட்டு ஓகே குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மதிப்பு வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆகுறாங்கன்னா நம்ம விஷ்ணு. நான் சொன்னேன் இல்லையா, விஷ்ணு வந்து கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் கரெக்டாக பயன்படுத்தி கேப்டன்ஸு அந்த டாஸ்க் வந்து இது பண்ணிட்டாரு. நான் அப்போ சொன்ன மாதிரி யார் அர்ச்சனாவும் கூல் சுரேஷும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா கூல் சுரேஷ் விஷ்ணுன்னு நினைக்கிறேன் அந்த கேப்டன்சி டாஸ்கில். ஸோ அதில் வந்துட்டு விஷ்ணு தான் வின் பண்ணிட்டு கேப்டன் ஆயிட்டார். ஸோ விஷ்ணு கேப்டன் ஆனோன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவரோட வாய்ஸ் வந்து பயங்கர டாமினேட்டாக இருந்துச்சு பிக் பாஸ் ஹவுஸில். எங்கே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எவனா இருந்துட்டு போ, நான் என்ன தோணுதோ அதான் பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இங்கே என்ன தோணுதோ அதான் ஏன் பேசுவேன், நீ என்ன வேணா நினச்சிட்டு போ, நீ யாராக வேணா இருந்துட்டு போ, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரு மேலேயும் சொல்லுவாங்கல்ல எல்லாரையும் வந்து ஈக்குவலாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆப்பு வச்சுதான் அவர் தான். ஆப்பு வச்சுதான் என்னது பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறது, பயங்கரமாக வந்துட்டு சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனாக்கு பேர் வச்சது அவர் தான். அழுமூஞ்சி தொட்டாசினியே இப்படிலாம் வந்து பேர் வச்சாரு அர்ச்சனாக்கு. ஸோ அதை வந்து பின்னாடி வந்து சொல்லி காமிச்சாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் விஷ்ணு வந்து கேப்டன் ஆனோன்னே அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, டென்ஷன் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து மைண்டு ஓடவே இல்லை.
ப்ரொவிஷன்லாம் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்துட்டு அவர் கொடுத்த டாஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்தாங்க. என்னன்னா ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸில் வந்து நீங்கள் போடுறது வந்து எப்படி கண்டஸ்டன்ட் நீ தேர்ந்தெடுக்கணும், உனக்கு பிடிக்காதவங்கள தூக்கி ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால யாரையுமே செலக்ட் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா. உனக்கு பிடிக்காத 6 பேரை தூக்கி நீ ஸ்மால் பாஸ் ஹவுஸில் போடுன்னு சொன்னால் யாரெல்லாம் முடியும். நம்மளுக்கும் போட்டி இருக்க தான் செய்யும். இருந்தாலும் உன்னையும் எனக்கு பிடிக்காது, நீ அங்கே போன்னு சொன்னால் யாருன்னா கேட்பாங்களா? இருந்தாலும் ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து பூர்ணிமாவை செலக்ட் பண்ணணும். பூர்ணிமா வந்து ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி நீங்கள் என்னை ஸ்மால் பாஸ் ஹவுஸில் போடுவீங்க, அது எப்படி என்னை அனுப்புவீங்க, அது இது பண்ணுவீங்க அப்படின்னு ஏன் அந்த பொண்ணு இவ்வளோ கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் நடந்திருக்கு. என்ன டீலிங்கு, நீ வந்து நீ கேப்டன் ஆகுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உன்னை வைஸ் கேப்டன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்காரு. சொன்னாதான் பூர்ணிமா சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து காமிக்கல நம்மளுக்கு. ஸோ பூர்ணிமா சொன்னபடி பார்த்தா விஷ்ணு வந்து கேப்டன் ஆகிறதுக்கு அவங்க கேங்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து இவருக்கு ஆதரவா ஓட்டு போட வச்சது பூர்ணிமா. ஆனா விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு, கேப்டன் ஆன பூர்ணிமாவை தூக்கி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல போட்டாரு. நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அனுப்பிடாது இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அது மட்டும் காரணம் கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ணாரு, அர்ச்சனா வந்து பிக் பாஸ்ல இருந்தாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க வைஸ் கேப்டனா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுதான் வந்து பூர்ணிமாவோட கோவத்துக்கு முக்கியமான காரணம். நீ எப்படி அவகிட்ட போய் நீ கேட்ப, உன்னைய கேப்டன் ஆகுறது நானு, நீ அவளுக்கு போய் வைஸ் கேப்டன் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கோவம் அவங்களுக்கு. ஆனா வந்து அது வேற மாதிரி வெளிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து நம்ம சொன்ன டீலிங் மாதிரி நீ நடக்கல, என்னைய வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல போட்ட, அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சண்டை போட்டாங்க. இவரும் போய் சமாதானம் பேசி பார்த்தாரு, இது பண்ணாரு. இல்லம்மா நான் வேற யாரையும் சொல்ல முடியாது, நீனா என்னைய புரிஞ்சுப்ப, மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, இதை கூடவாமா புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசினாரு. ஆனா ஒண்ணுமே எடுபடலை, கடைசி வரைக்கும் எடுபடலை. வச்சு சேரம் பாரு உன்னை என்ன இந்த வாரம் அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு மறைச்சிட்டு போயிட்டாங்க பூர்ணிமா. அதே மாதிரி அந்த வாரம் ஃபுல்லா விஷ்ணுவை வச்சு செஞ்சாங்க ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்ல. விஷ்ணுவும் சில விஷயங்களுக்கு தேவையில்லாம கோவப்பட்டாரு. சும்மா வந்து ரவீனா இதுக்கோ கையை தூக்க போக அதை பிடிச்சி விக்ரம் ஏன் கையை தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க, இவரு போய் நீ யாரடா அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு, நான் கெட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து கையை தூக்குனா நீ எப்படி பிடிச்சி கீழே இறக்குவ, அதுக்கு நீ ஏன் பிடிச்சி இறக்குறன்னு சொல்லிட்டு ஒரு ஏறுனாரு பாருங்க. ஏன் கோவப்பட்டாருன்னு ரவீனாக்கே தெரியல. நீங்க ஏன் இவ்வளவு கோவப்பட்டீங்க, நான் கையை தூக்குனேன், அவர் விளையாட்டுக்கு என் கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்டாரு, இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ரவீனாவே கேட்டுச்சு. ஸோ அதுக்கு எதுக்கு கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக்கிய நம்மளுக்குமே புரியல. ஸோ ஓகே, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருக்காரு அவரு. கேப்டன் ஆனோன்னு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் புரிஞ்சுது. ஏன்னா வந்து அவர் செய்ய வேண்டிய எந்த வேலையும் உருப்படியா செய்யல, எந்த வேலையும் அவர் மைண்ட்ல வரவும் இல்லை, யாரு கேட்டதுக்கும் உருப்படியா பதிலும் சொல்லல, யாருக்கும் உருப்படியா ஒர்க் அசைன் பண்ணவும் இல்லை. அவர் பாட்டுக்கு கேப்டனா ஓகே கேப்டன் அப்படின்ட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே செய்யல. அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா சாப்பாடு ப்ரொவிஷன் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே சாப்பாடு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இவர் கேப்டன் வந்து சரியாவே நம்மளுக்கு சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணல, அதனாலதான் வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய இதை தூக்கி விஷ்ணு தலையில போட்டாங்க. விஷ்ணு வந்து அந்த வீக்கெண்ட்ல வந்து கமலுமே வச்சு செஞ்சார். அந்த வீக்ல தான் என்ன நடந்ததுன்னா, இந்த விஷ்ணு வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா நிக்சன் போயிட்டு விஷ்ணு கிட்ட எதுக்கோ சாரி கேட்க போறாரு. முந்தின வாரம் செஞ்சதா இல்லை முந்தின நாள் வந்துட்டு அவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டே விஷ்ணுவோட கேப்டன்சில ஃபர்ஸ்ட் டேல வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல அவங்களுக்குள்ள என்னமோ பேசியிருக்காங்க. பேசிட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரி கேரக்டர் நம்ம பண்ணலாம், என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிக்சன் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரெக்கட் பாயா நான் வந்து வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. இது விஷ்ணுக்கு தெரியாது, அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. அவர் வந்து யார் என்ன பண்ணாலும் அப்படியே ஒரு மாதிரி ரெக்கடா ரவுடி மாதிரி, என்ன நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு அன்னைக்கு ஃபுல்லா. ஸோ விஷ்ணு போய் சாதாரணமா ஏதோ கேட்டதுக்கு என்ன
நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் கேரக்டர்ல இருந்து அவர் பேச போக இவருக்கு என்னவோ இவர் நிஜமாவே இந்த பையன் இப்படி பேசுறான் போல இருக்குன்னு ஒரே சண்டை. அதுக்கு அடுத்த நாள் நிக்சன் போயிட்டு விஷ்ணு கிட்ட வந்துட்டு சாரி கேட்டார். சாரி விஷ்ணு, நான் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளும் ஒரு கேரக்டர் பண்ணலான்னு இருந்தேன். நேற்று வந்து ரெக்கார்ட் பாயா பண்ணேன், இன்னைக்கு வந்து லவர் பாயா பண்ணுறேன். இது மாதிரி ஒரு நாளும் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். நீங்கள் கேரக்டர் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசிட்டாரு. நான் வந்து ஒரு கேரக்டராக இருந்ததுனால அந்த கேரக்டராக தான் பேசினேன், உங்ககிட்ட நான் சண்டை போடணும்னு பேசல அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சும்மா இருப்பாரா? ஏற்கனவே அவர் வந்து ரோடி பாய், சண்டைன்னு வந்தால் விட மாட்டார். இவர் வந்து சாரி கட்டினா அப்படி இப்படின்னு பேசி வினுஷா மேட்ரை எழுதிட்டார். நீ வினுஷா விஷயத்தில் பண்ணதெல்லாம் கரெக்டா? எனக்கு மட்டும் நீ வந்து அட்வைஸ் பண்ணுற, அது சாரி கேட்குற, போ நீலாம் சரி கிடையாது, நீ வினுஷா மேட்ல அப்படின்னு பேசதான் ஆரம்பிச்சாரு. பக்கத்தில் உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம அர்ச்சனா. ஒழுங்கா ஒரு உப்புமா சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணு வெளியில என்ன நினைப்பாங்க, நீ இப்படியெல்லாம் பேசி வச்சிருக்கிய, அப்படியெல்லாம் பேசி வச்சிருக்கிய, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்க வழக்கமா அட்வைஸ் பண்ற அந்த டோன்ல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணோன்னா சொல்லுன்னு ஏறிடுச்சு நிக்சனுக்கு. நீ எப்படி நீ அனுஷா விஷயத்தை எடுப்ப? நான் தான் 1000 தடவை சாரி கேட்டேன்ல, எத்தனை வாட்டி சாரி கேட்கறது? எத்தனை வாட்டி நீ திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுற நீ அப்படின்ற மாதிரி எத்தனை தடவை நீ கேட்ப, திரும்ப நீ பேப்பியா, திரும்ப நீ ஆரம்பிப்பியா, திரும்ப நீ ஆரம்பிப்பா. விஷ்ணு கிட்ட இருந்து வந்து அர்ச்சனா கிட்ட வந்து ஒரு ஏறிட்டாரு நிக்சன். இன்னும் நீ எப்படி நீ கேட்ப, நீ இப்படிலாம் கேட்கக்கூடாது, நீ அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சண்டை நடந்துச்சு. இவங்களும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அர்ச்சனாவும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நிக்சனும் கத்த ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் கத்து கடைசியில வந்துட்டு அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல விட்டு நிக்சன் வந்து வெளியில போனாரு. அவர் வந்து ஹாலுக்கு போனாரு, இவங்க வந்து பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஹாலுக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா அர்ச்சனா வந்து ஓரளவுக்கு போடா போய் வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. நிக்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இந்த பொண்ணு நம்ம என்ன திட்டினாலும் அழும், இப்ப உட்காந்து சிரிச்சுக்கிட்டு நம்மள அங்க போடா வெளியில போடா, அங்க போடா வேலையை பாருடான்னு சொல்லுது. இந்த பொண்ணு ஏன் அழல அப்படின்னு அவனுக்கு இதாயிடுச்சு போல. திரும்பி வந்து நீ அந்த சண்டேலயே வந்துட்டு அவன் நிறைய வாட்டி சொன்னான், நீ அழதான போற, உட்காந்து அழுவு நீ உட்காந்து அழுவு கண்டினியூஸா அந்த டைலாக்கே பேசிட்டு இருக்கான். ஏன்னா அடுத்த டைலாக் வரலன்னா அப்புறம் நிப்பாட்டு, ஏன் இப்படி சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணுச்சு. ஆனா வந்துட்டு சண்டை பெருசாகி கடைசியில வந்துட்டு வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா பூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயிட்டான் நிக்சன். போயிட்டு வெளியில போய் உட்காந்துக்கிட்டு திருப்பி அங்க உள்ளவங்ககிட்ட இன்னும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, என்ன டென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நிக்சனுக்கு என்ன டென்ஷன் தெரியுமா? இது சண்டை போட்டா அர்ச்சனா அழணும், இதுதான் நிக்சனோட மைண்ட் செட். ஆனா அந்த பொண்ணு அழாம இவனுக்கு சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணி அனுப்பிச்சிருச்சு. அதை வந்து நிக்சனால ஏத்துக்க முடியல. நீ அழகான செய்யணும், எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே நீ நக்கல் பண்ற அப்படிங்கிற கோவம் தான் நிக்சனுக்கு. மற்றபடி வினுஷா விஷயத்த பேசுறதோ அவனுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஏறல. அர்ச்சனா சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து நிக்சனுடைய கோபத்துக்கு முக்கியமான காரணம். ஸோ அவங்களும் வெளியில போயிட்டு கொஞ்சம் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் பொண்ணு, அது வந்து நாய், அது இதுன்னு போட்டு திட்டினா அப்படியே நிக்சன் வந்து பயங்கரமா வெடிச்சு டென்ஷன்ல திட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த உன்னை சொருகிறன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதான் என்னடா இப்படி இல்லாம உடனே வந்துட்டு விஷ்ணுவும் தினேஷும் என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, வாயை மூடுறா, இப்படிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு கத்துனாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்தது என்னன்னே தெரியாது, நீங்க 2 பேரும் உள்ள வராதீங்க அப்படின்ற மாதிரி நிக்சன் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது திருப்பியும் அதே வார்த்தை தான் சொன்னாரு, எவனாவது வந்தீங்க சொருகிருவேன். நிக்சன் வந்து அந்த வார்த்தையை தான் சொன்னாரு. சரி ஓகே, எவனாவது வந்து அவ்வளவுதான் சொருகிருவேன், என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்ற மாதிரி இருந்தது அவர் பேசுனது. அப்புறமேட்டு அந்த சண்டை அதோட விட்டுட்டாங்க 2 பேருமே விட்டுட்டாங்க. இவங்க வந்து இவங்க கேங்க, அவங்க வந்து அவங்க கேங்ல போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிக்சனுக்கு வந்து அவங்க கேங்ல என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நிக்சன் உன்னைய கோவப்படுத்துறதுக்கு தாண்டா அப்படிலாம் பண்றாங்க, நீ ஏன்டா கோவப்படுற, அப்படிலாம் பண்ணாதடா, சில்லாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு மாதிரி கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலு ஸ்டைல கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம்
இன்னொரு கேங் வந்து உட்காந்துருந்தது. அந்த தனித்தனியாக இருந்தாங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. யாரு? நம்ம தினேஷ், விஷ்ணு, கூல் சுரேஷ், மணி, இவங்களாம் உட்காந்துருந்தாங்க. இந்த அர்ச்சனா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் அவங்களுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு இந்த 5 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிக்சன் அங்கேருந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஆமா எங்களை மட்டும் கேங்குன்னு சொல்றீங்களே, இப்போ நீங்க 5 பேர் உட்காந்து பேசுறீங்களே, நீங்களாம் கேங் இல்லையா? அப்போ நீங்க கேங், நீங்க வந்து உங்களுக்கு பேர் வந்து டீம் பி அப்படின்னு பேர் வச்சிட்டாரு நிக்சன். இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து டீம் பி அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. பேர் வச்சோடனே ஒரே தினேஷ், ஓ ஓகே, அப்போ நீ டீம் ஏ நீ ஒத்துக்கிறியா, அப்போ நீ குரூப்னு ஒத்துக்கிறியா, நீ குரூப்னு ஒத்துக்கிட்டேன்னு நாங்கள் டீம் பின்னு ஒத்துக்குறோம்ப்பா, எங்களுக்கு ஒன்றும் இது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டாரு. போட்டுட்டு தினேஷுக்கும் நிக்சனுக்கும் திருப்பி ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்ற, தம்பி பேசாத தம்பி, சண்டை போடாத தம்பி, விட்டுரு தம்பி அப்படின்னு கொஞ்சம் நார்மல் டோன்ல தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நிக்சன் வந்து அடங்குற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா அந்த டீம்ல வந்து என்ன ரியாக்ஷன் வரணும் இவர் எதிர்பார்க்கறாரோ அந்த ரியாக்ஷன் வரல. அர்ச்சனா அழல. அதனால வந்துட்டு இவருக்கு வந்து டென்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு தினேஷ், திடீர்னு வந்து மெட்ராஸ் பாஷை மாதிரி நானும் டவுலத்தான ஆளுதான்ப்பா, ஏன் டவுலத்தையும் நான் காமிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மெட்ராஸ் பாஷை மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. பேசினோடனே, இப்போ என்னத்துக்கு நீ டோன் மாற்றி பேசுற, இப்போ என்னத்துக்கு நீ இந்த மாதிரி பேசுற, இப்போ ஏன் ஸ்லாங் மாற்றி பேசுன நீ அப்படின்னு கேட்டார். நிக்சன் வந்து அது, ஏன் நீ இப்போ ஸ்லாங் மாதிரி பேசுற, என்ன மாதிரி பேசி காமிக்கிறியா, ஏன் இப்போ ஸ்லாங் மாறுது, உங்க ஸ்லாங் ஏன் மாறுது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்க டீசென்ஸாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், டீசென்சி ரொம்ப முக்கியம், நம்ம பரம்பரையே டிடர்ஜென்ட் பரம்பரை அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக இருங்க, டீசெண்டாக இருங்க அப்படின்ற மாதிரி நிக்சன் சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு நிக்சன் உள்ள போகும்போது மணி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய் அட்வைஸ் பண்ணது சொருகிருவேன்னு சொன்னார்ல, அது சொல்லும்போது இல்லை, தினேஷ் கிட்ட இந்த மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது நிக்சன் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பேசினாரு. என்னன்னா, நீ வெளியில இங்க இப்படி பேசுறீல்ல தினேஷ் கிட்ட சொன்னாரு. நிக்சன் என்ன சொன்னாருன்னா, தினேஷை பார்த்து, நீ இங்க இப்படி பேசுறீல்ல, வெளியில போவோம், வெளியில போய் ஒரு 3 வருஷம் இல்ல 5 வருஷம் கணக்கு வச்சுக்குவோம், 3 வருஷம் கழிச்சு நீ எந்த இடத்துல இருக்க, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பாப்போமா அப்படின்னு ஒரு இது சொன்னாரு. சொன்ன உடனே அங்கேருந்து மணி எழுந்துச்சு வந்து, இதை பாருப்பா தம்பி, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது, இங்கே உள்ளதை பேசுனா இங்கே உள்ளது மட்டும் பேசு, நீ வெளியில வந்தா நீ 3 வருஷத்துல அப்படி ஆயிடுவ, 3 வருஷத்துல 5 வருஷத்துல எப்படி ஆயிடுவேன்னா அப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு மேல நிறைய விஷயத்த நான் பார்த்துட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், இந்த மாதிரிலாம் நீ பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னா நிக்சனுக்கு வந்து அது வேற மாதிரி புரிஞ்சுது. அது 3 வருஷம் 5 வருஷம் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டாரு மணி. அது வந்து நிக்சன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம் இவர் இருக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டதா இவர் சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி. இது நான் அப்படிலாம் சொல்லல, 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்கலாம் சொல்லல, 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் அப்படிலாம் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. உள்ள போய் புலம்புறதுக்கு போயிட்டாரு. உள்ள போயிட்டு அவங்க ஸ்மால் பாக்ஸ்ல இருக்கிறவங்க கூட சேர்ந்து அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அர்ச்சனா அந்த 5 பேர் சேர்ந்து இங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வந்துட்டு க்ளோஸ் ஆகும் பார்த்தா மணி வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. பேசிட்டு நடந்துட்டே வரும்போது அவன் வந்து ஓவரா இப்பதான் வந்து அவனோட கோவமே வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க, தினேஷா யாரோ சொன்னாங்க, இப்பதான் வந்து அவனோட உண்மையா வந்து கோவம் வந்து வெளியில வருது, இது வரைக்கும் அவன் வந்து இந்த மாதிரி கோவத்தெல்லாம் வெளிப்படுத்தல, ஸோ இன்னைக்குதான் கோவத்தை வெளிப்படுத்திருக்கான் அப்படின்னு மணி வந்து என்ன சொல்றாருன்னா, ட்ரூ கலர்ஸ் வந்து இப்பதான் வருது வெளியில அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதாவது ட்ரூ கலர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்த வீக்கெண்ட்ல இதெல்லாம் வந்து பேசினாங்க, அதனாலதான் இந்த வார்த்தையெல்லாம் அழுத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து நம்ம ஆடியன்ஸாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, வீக்கெண்டில் வந்துட்டு நிக்சனை வந்து வச்சு செய்ய போகிறாங்க இதுக்கு, இந்த சம்பவத்துக்கு அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 2-3 நாள் இருந்துச்சு. அந்த 2-3 நாள் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சுது. என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் ஆப்ஷன் வந்து நிக்சன் கேப்டன்சியில் இருக்கும்போதே வந்ததில்ல, அது வந்து விஷ்ணுக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. 3 ஸ்ட்ரைக் இது இருந்தது, அதாவது இன்ட்டு மார்க் போட்ட மாதிரி ஒரு பேட்ச். இங்கே வந்துட்டு விஷ்ணுவோடைய ஒரு சின்ன கட் அவுட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த பேட்ச் வந்து 3 பேட்ச் வந்து நம்ம ஒட்டலாம். அது தகுந்த காரணம் சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்டும் மேக்ஸிமம் ஓட்டு அந்த இதுக்கு ஃபால்ஸு, இந்த வந்து கேப்டன்ஸ் வந்து ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் ஓட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து அவனுடைய அந்த கட் அவுட்டில் ஒட்ட முடியும். இதுதான் டாஸ்க். அப்படி 3 ஸ்ட்ரைக்கை ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதோட கேப்டன்சி க்ளோஸு, அடுத்து வேற கேப்டனை அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக விஷ்ணு வந்து எஃபெக்ட் போட்டுட்டே இருந்தார். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா, விஷ்ணு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அதிகமாக அவரால் யோசிக்க முடியல, நிறைய பேசவும் முடியல, பேசினாலும் சண்டையாக போயிடுது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு தடவை வந்து மாயா வந்து
நான் ஸ்ட்ரைக் கொடுக்க போறேன் விஷ்ணுவுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. என்ன ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் மாயா இவங்கெல்லாம் சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. வீட்டில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்மால் பாக்ஸில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன கொரியோ பண்ணி ஒரு பாட்டை அவங்களே வந்து இது பண்ணி ஸ்மால் பாக்ஸில் இருக்கிறவங்கலாம் ஒரு சின்ன டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணாங்க. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸை பிக் பாஸில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு கூட வரல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய இதாக இருந்துச்சு, கம்ப்ளைண்ட். ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணுறோம், நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கைத்தட்டுறதுக்கு கூட நீங்கள் வரலையே, நீங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவும் பண்ண மாட்டேங்கிங்க, பண்ணுறவங்களுக்கும் கைத்தட்ட மாட்டேங்கிங்க, இதெல்லாம் ஒரு கேப்டனா, இதெல்லாம் கேட்க கூட மாட்டேங்கிங்க, நீங்கள் நாங்கள் பேசினா கூட நின்று பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வந்தாங்க. அந்த விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து விஷ்ணு வந்து செமையாக ஒன்று செஞ்சார். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஸ்கஷன் போய்கிட்டே இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்லிங் கேங்லாம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தினேஷ் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், சிரிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொன்னார், நீங்கள் வந்து பொறுமையாக வரீங்க அப்படின்றதுக்கு பதிலாக சும்மா ஆடி அசைஞ்சு வரீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சொல்லி பூர்ணிமா கிட்ட மாட்டிக்கிட்டு, பூர்ணிமா வந்து நீ எப்படி எந்த வார்த்தையை சொல்லுவ, இந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லு, யாருமே கவனிக்கல. பூர்ணிமா கிட்டையும் பேசல, அவர் பேசினது வந்து மாயா கிட்டையும் விசித்ரா கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அந்த வார்த்தையை கவனிச்சு சொன்னது பூர்ணிமா. வந்து நீ எப்படி அவங்களை இந்த வார்த்தையை சொல்லுவ, இந்த வார்த்தையை நீ எப்படி யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிசம் பண்ணாங்க. இப்படி சொல்றாரு. அப்புறம் வந்து எல்லாரும் ஒரு என்ன சொன்னாருன்னு மாயாக்கும் விசித்ராக்கும் கூட தெரியல. என்ன சொன்னாரு இவரு, நம்ம கிட்ட தானே பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒன்றும் புரியல, அவங்களே கவனிக்கல. ஃபர்ஸ்ட் பூர்ணிமா வந்து சொன்னாங்க, உங்களை வந்து இப்படி சொல்லிட்டாரு, இப்படி ஆடி அசைஞ்சு வரேன் அப்படின்றத வேற ஸ்லாங்ல ஒரு மாதிரி அப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் அப்படிதான் பேசுவோம், பேச்சு வழக்கெல்லாம் பேசுறது தான், இதெல்லாம் போய் நீங்கள் குத்தம் கண்டுபிடிச்சினீங்க, எனக்கு தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு கெட்ட வார்த்தையே கிடையாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு மறுநாள் காலையில் பூர்ணிமா கிட்ட போய், நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, இதெல்லாம் நாங்கள் வழக்கமாக பேசுகிற வார்த்தை தானே, இதெல்லாம் நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, அது எனக்கு ஹாட்டிங்காக இருந்தது, ரொம்ப வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக பூர்ணிமா பார்த்தே சொல்லலை, வேற ஒருத்தரை பார்த்து சொன்னதுக்கு இவங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா ஓகே, மனசு கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும், ஓகே இவர் வந்து என்ன, அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நீங்களும் மாயாவும் சேர்ந்து நிறைய பேர்ட் வேர்ட்ஸ் பேசிட்டு தான் இருக்கீங்க, அது என் காதுல கேட்டுட்டு தான் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. சாரியும் கேட்டாரு, அதுக்கு மேல வந்துட்டு நீங்களும் அப்படிதான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னா ஒரு மாதிரி முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணு கேப்டன்சி வந்து முடிஞ்சிச்சு. முக்கியமான விஷயம் வந்து இதுதான், என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுக்க பார்த்தாங்க. விஷ்ணுவும் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி போராடினாரு, இல்லப்பா இருக்குப்பா அப்படி இப்படின்னாரு. ஒரு ரெண்டு தடவை பேசிட்டு 3ஆவது தடவை சைலண்ட் ஆயிட்டாரு. இவங்களை எப்படி நம்ம இது பண்றதுன்னு அவரே போய் அந்த ஸ்ட்ரைக் அந்த பேட்சை எடுத்து அவரோட படத்து மேல அவரே வச்சுட்டாரு. ஆமாப்பா, வீட்டுல என்டர்டெயின்மெண்ட்டே இல்லப்பா, இங்க யாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் பண்ண தெரியல, என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்ட்டாரு. உடனே வந்து புல்லிங் கேங்க்கு வந்து பதறிக்கிட்டு, ஐயோ என்டர்டெயின்மெண்ட் இல்லையா, நாங்களாம் இருக்கோம், என்டர்டெயின்மெண்ட் இல்லை, நீ எப்படி ஒத்துக்குவ, ஸ்ட்ரைக்கு கொண்டு வந்ததே அவங்க தான், ஸ்ட்ரைக் கொண்டு வந்துட்டு திருப்பியும் என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு ஸ்ட்ரைக் போட்டதே அவங்க தான். அதை கேப்டன் வந்துட்டு நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கி அவரோட இதில் வச்சுட்டு அவர் பாட்டு திரும்பி கூட பேக்ல போய்கிட்டே இருந்தாரு. என்ன வேணா பண்ணுங்கடா, ஸ்ட்ரைக்கு தானே நானே வச்சிடறேன் என் போட்டோல ஸ்ட்ரைக்கு அப்படின்னு தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாயாவும் விக்ரமும் சேர்ந்து, ஐயோ இல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, நாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்றோம், இவங்க தான் இல்லைன்னு கத்திட்டு இருந்தாங்க அவ்வளவு நேரம். எங்க வீட்டுல என்டர்டெயின்மெண்ட் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டா அது அவங்களுக்கே ஆப்பாயிடுமோ அப்படின்ற பயத்துல என்ன பண்ணிட்டாங்க, இல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு குடுன்னு ஓடி போய் அந்த விஷ்ணு அவர் மேலேயே வச்சு அந்த ஸ்ட்ரைக் பேட்சை பிடுங்கி தூர எரிஞ்சு கேப்டன் வாழ்கன்னு கோஷம் போட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதுதான் விஷ்ணுவோட கேப்டன்சியில் ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவர் வந்து ப்ரொவிஷன் எதுவுமே பிரித்து கொடுக்கல, நாங்கள் இஷ்டத்துக்கு சமைச்சோம், அதனால எப்படி ஏங்க சமைக்கிறது நீங்கள் தானாங்க, பார்த்து சமைக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். பட் மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே விஷ்ணு தலையில் போடணும் அப்படின்னா விஷ்ணுவே வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தார் கேப்டன் ஆனதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை. சரி அப்படி இப்படின்னு வீக்கெண்டும் வந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்,
விஷ்ணு கேப்டன்சில சாப்பாடு தட்டுப்பாடாச்சு அதெல்லாம் பேசுவாங்க. நிக்சனுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. 1/2 மணி நேரம் நம்ம வந்து சொருகிடுவேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு, கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு, வெளியில வந்து அப்படி இருக்கணும்னு பேசியிருக்காரு. இவரெல்லாம் வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சா அங்க வந்து கொடி பிடிச்சது வந்து நம்ம அர்ச்சனா. இந்த ரெட் இது கொடி பிடிப்பாங்கல்ல, அது வந்து நிக்சனுக்கு எதுக்க அர்ச்சனா வந்து கொடி தூக்கிட்டாங்க. நிக்சன் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து கொடி தூக்குனாங்க. பட் கமல் வந்து அன்னைக்கு பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அரசியல் தான். அரசியல் தவிர வேற எதுவுமே இல்லை அன்னைக்கு மேடையில. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களாம் சாதாரணமா தான் பேசியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசி அதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனை மாதிரி கொண்டு வந்துட்டார் கமல். அது வந்து அவர் பண்ணியிருக்க கூடாது. அது பண்ணும்போது கூட ஒரு மாதிரி அந்த புல்லிங் கேங்கு தான் எப்பவுமே ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. பட் இந்த விஷயத்துலயும் அவங்களுக்கு ஆதரவா பேசுனது வந்து மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. நீ பேசிருக்க கூடாது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிங்க. அப்போ நீங்க வந்து பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு, பெண் 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 பெண்ணுன்னு பேசுனீங்க. இப்பவும் ஒரு பொண்ணுக்கு எதுக்காக தான் அவன் வந்து அப்படி பேசியிருக்கான். அப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஏன் ரெட் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் வந்து மக்களுடைய கேள்வி. ஆக்சுவலா என்ன சொன்னாரு அப்படி தெரியுமா? அவன் வந்து இந்த சொருக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து நீ சொல்லக்கூடாது, அது வந்து தப்பான வார்த்தைப்பா அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு ஸ்ட்ரைக், எல்லோ ஸ்ட்ரைக் எடுத்து காமிச்சு இந்த வார்த்தைக்கு நான் வந்து எல்லோ ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நிக்சன் இல்லை சார் சாரி சார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த விஷயம் அதோட க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எதெல்லாம் பேசினாருன்னா, இந்த தினேஷ் வந்து மெட்ராஸ் பாக்ஸ் மாதிரி பேச காமிச்சார்ல, அவரை பிடிச்சி ஒரு ஏறினார் கமல். நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம்? நீ வந்து அவரை பார்த்தோன்னு உனக்கு ஏன் மெட்ராஸ் பாஸ் வருது? அவரை பார்த்தோன்னு உனக்கு ஏன் இப்படி வருது? அவரை வந்து நீ பிராண்ட் பண்றியா? அவர் வந்து வட சென்னைன்னு சொல்லி நீ பிராண்ட் பண்றியா? ஆக்சுவலி வந்துட்டு நிக்சன் வந்து வட சென்னையில இருந்து வரல, சரியா? அது வந்து ஒரு பாயிண்ட். நிக்சன் வந்து வட சென்னைக்காரன் கிடையாது. ஆனா கமல் தான் வந்து நிக்சனை வட சென்னைன்னு பிராண்ட் பண்ணது. கமல் வந்து என்ன பண்றாரு, நீ எப்படி நிக்சனை வட சென்னைன்னு சொல்லிட்டு நீ பிராண்ட் பண்ணுவ? வட சென்னைன்னு தானே பிராண்ட் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை பிடிச்சி ஏறி நீ எட்ட. நீ எப்படி, நீ யாரு பிராண்ட் பண்றதுக்கு? எனக்கு வந்து என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, ஆக்சுவலி வந்துட்டு யாருன்னா உண்மையில வந்து ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா அவங்கள மாதிரியே பேசி காமிச்சு நம்ம வந்து ஒழுங்கு காட்டுறதுனால கிண்டல் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் தினேஷ் பேசினார். இது வந்து பிராண்டிங் கிடையாது. இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிற கமலுக்கு வந்துட்டு இதை வந்து அரசியலாக்கணும்னு நினைச்சாங்களா இல்லை என்னத்துக்கு அப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியல. பட் தினேஷ் வந்து கண்டிப்பா பிராண்டிங் மைண்டு கிடையாது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது, சரியா? ஸோ அவர் வந்து யதார்த்தமா தான் பேசினாரு. அவன் எகிரி பேசிட்டு இருக்கான். இவர் நார்மலா தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் ரொம்ப எகிரி பேசினோன்னா வெளியில வந்தானா அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னோன்னா கோவம் வரத்தானே செய்யும். அப்ப இவரும் வந்து அவன் பேசுற மாதிரியே நானும் டெவலப்டா தான்பா இருப்பேன், ஒன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு சொல். இதெல்லாம் கோவத்துல பேசுறது தான். இதுக்கு பேர் வந்து பிராண்டிங் கிடையாது. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பிராண்டிங் பண்றாங்க. அங்க போய் பேசுங்க கமல், நீங்க அங்கதான் பேசணும். நீங்க ஆக்சுவலி வந்து அங்கதான் பேசணும். ஏன்னா இப்போ நீங்க வந்து அரசியல் தலைவரா இருக்கீங்க, அரசியல் கட்சி தலைவரா இருக்கீங்க. பிராண்டிங்க்கு எதிராக நீங்க பேசுறதா இருந்தா முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தை, ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை கொண்டு யார் தலையில போடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? அங்க போய் நீங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். இங்க வந்துட்டு நீங்க பிராண்டிங் பண்றாங்கன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. தினேஷ் வந்து பிராண்டிங் மைண்ட்ல பேசவே இல்லை. அது என்று நல்லாவே தெரியும். ஒரு ஃப்ளோல ஒரு கோவத்துல வர்றதுதான். அப்போ வந்து நிக்சன் வந்து சொருகிடுன்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா? ஒரு சாரி சொல்லிட்டா அது வந்து விட்டுருவீங்களா? இதே வந்து தினேஷ் சாரி சார்னு எத்தனை வாட்டி சொன்னாரு, நீங்க ஏன் விடல? அது பிராண்டிங், நீ பிராண்டிங் பண்ற, அது பண்ற. அவன் தப்பான வார்த்தை பேசினவன் சாரி சொன்னோன்னு நீங்க விட்டுட்டீங்க. இவர் வந்து கோவத்துல ஒரே ஒரு 2 வார்த்தை மெட்ராஸ் பஸ் மாதிரி பேசி காமிச்சதுக்கு நீங்க பிராண்டிங்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து தினேஷை வந்து ரொம்ப அவர் பிராண்ட் பண்றாரு அப்படிங்கிற பிராண்டை நீங்க அவர் மேல வந்து நீங்க வைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அவர் பிராண்ட் பண்ணல, சரியா? சோ இந்த விஷயத்துலயும் வந்து கமல் தப்பா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷயத்துக்கு வரும்போது வந்துட்டு என்ன சொன்னார்னா, அது வந்து நார்மல் தான். நான் சாப்பாடு வந்து ஏன் தட்டுப்பாடாச்சுன்னு கேட்டாரு. சாப்பாடு வந்து பிரிச்சு கொடுக்கறது நமக்கு வந்து சரியா இது பண்ணல, அலைன்மெண்ட் பண்ணல. நான் விஷ்ணு வந்து ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன்ப்பா,
நான் வந்து சரியா கேப்டன்ஷிப் பண்ணலன்னு ஒத்துக்கிறேன். அது எப்படி நீ ஒத்துக்குவ? ஏன் தப்பு பண்றல, தப்புன்னு ஒத்துக்கோ. அது எப்படி போனா போது நானே ஏத்துக்கிறேன் நீ எப்படி சொல்லு? அவ தப்புங்கிறத தானே அவர் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க ஏன் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அவ தப்புங்கிறத தான் அவர் ஒத்துக்கிறாரு. விஷ்ணு வந்து ஒத்துக்கிறாரு. நான் தான் தப்பு அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அது எப்படி நீ போனா போதுன்னு தப்பு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாத. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலே நீ தான் தப்பு பண்ணிருக்க, நீ தான் ஒத்துக்கணும். அவர் அதை தயா ஒத்துக்க திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, அந்த மாதிரி ஆயிடுச்சு கமல் பேசுறது அன்னைக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வழியா விஷ்ணு ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இவர்கிட்ட பேசினா வேலைக்காவது தலையாட்டிட்டே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு உட்காந்துட்டாரு. அடுத்ததா நம்ம மணியை பிடிச்சி ஒரு ஏறினாரு கமல். நீ எப்படி வந்து ட்ரூ கலர்னு சொல்லலாம்? நான் கலர் பத்தி பேசுறியா? கலர் பத்தி பேசினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த இதுக்கு போயிட்டாரு. கலர், அந்த கலர் வச்சு நம்ம வந்து அரசியல் பண்ணுவாங்கல்ல, அந்த இதுக்கு போயிட்டாரு. நீ எப்படி கலர் பத்தி பேசலாம் அப்படின்னு ட்ரூ கலர்னு எப்படி சொல்லலாம்? அவனா நீ அவன் கலர் பத்தி பேசுறியா? ஏரியா பத்தி பேசுறியா? அவனை வச்சு வந்து என்ன இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாரே, மறந்துட்டேனே. இந்த பிராண்டிங் மாதிரியே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் அந்த அதாவது என்ன பேச வந்தாருன்னா, அந்த கலரை வச்சு நீ அவனுடைய ஜாதியை வந்து நீ மீன் பண்றியா, இல்ல வந்து ஜாதி பேசி பிரிக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி மணி மேல ஒரு பிராண்ட் வச்சுட்டாரு. ஆக்சுவலி அங்க பிராண்டிங் பண்ணது கமல் தான். ஏன்னா மணி வந்து அந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. மோரோவர் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கலைஞர்கள் தான். அவங்க வந்து கோவத்துல சொல்ற வார்த்தைகள் தான். அதாவது அவனுடைய கோவம் இவ்வளவு நாள வந்து கோவம் வராம மேனேஜ் பண்ணிட்டான். இப்பதான் அவனுடைய உண்மையான அந்த கோவம் அப்படிங்கிறது வெளியில வருது. இததான் வந்துட்டு ட்ரூ கலர் கம்மிங் அவுட் அப்படின்னு சொன்னாரு. ட்ரூ கலர் அப்படிங்கிறது நிக்சனுடைய கலரையோ, நிக்சனுடைய கேஸ்டையோ, இல்ல அவன் இருக்கக்கூடிய ஏரியாவையோ குறிக்கலை. அவரை வந்து கோவம் வெளியில வருது அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் ட்ரூ கலர் கம்மிங் அவுட் அப்படின்றத மணி சொன்னாரு. மணியோட மைண்ட்ல வந்து கொஞ்சம் கூட இந்த மாதிரி கமல் பேசுவாருன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ அந்த இடத்துல மணிக்கு வந்து நிறம் பார்த்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரூ கலர் அப்படிங்கறது வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு கமல். இதுவும் கமலுடைய தப்பு தான். சரியா? ஸோ அங்கேயும் வந்துட்டு கமல் தான் பிராண்டிங் பண்ணிட்டாரு. அண்ட் அர்ச்சனா கிட்ட வந்தா, அர்ச்சனா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து அவங்க வந்து கோவம் ஏற்படுத்துறீங்க, நீங்க தான் தப்பு. அவன் வந்து இந்த பொண்ணை தப்பா திட்டி நாயின்லாம் திட்டினா சொருகிடுவேன்னு சொன்னா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஊ அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு துப்புனா, அதுக்கப்புறம் அந்த கையை ஒரு மாதிரி இப்படி தட்டி காமிச்சு ஒரு மாதிரி கேலி பண்ணா. இதெல்லாம் வந்து கமல் கேட்கவே இல்லை. கேட்டாலும் வந்து சாரி சார் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான் நிக்சனு. நிக்சன் வந்து ஒரு வார்த்தை சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாரு. ஸோ நிக்சனுக்கு வந்து அவரும் வந்து பயந்துட்டு தான் இருந்திருப்பாரு. பட் என்ன அப்படின்னா, சாரி சொன்னோன்னே கமல் சார் ஓகே சொல்லிட்டார்ல, ஓகே நம்ம இப்போ தப்பு பண்ணல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ அர்ச்சனா வந்து சொல்லும்போது, நீ இதை அப்படி பண்ணியிருக்க கூடாதுமா, நீ வந்து யாரை பத்தி பேசுற, நீ வினுஷாவை பத்தி பேசுற, வினுஷா இங்க இல்ல, அப்ப யாரு டிஃபெண்ட் பண்ணுவாங்க அவங்கள? வினுஷா சைடு யார் பேசுவாங்க? வினுஷா சைடு பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்போ வினுஷாவை பத்தி நீ பேசலாமா? இல்ல நான் கேக்குறேன், ஃபர்ஸ்ட் வந்து முந்தின நாள் ஒரு டாஸ்க் நடந்தது. முந்தின நாள் நடந்த டாஸ்க்ல நிக்சன் என்ன பண்றாரு, அர்ச்சனாவை வம்பிழுக்கிறாரு. எப்படி வம்பிழுக்கிறாரு? அவங்களுடைய பட்டப்பேர் சொல்ல, நீ வந்து அழுமோஞ்சி தொட்டாசு நீங்கி அப்படின்றாரு. அவங்க வந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல இவங்க எல்லாரும் 5 பேர் 6 பேர் சேர்ந்து கொடுத்த டார்ச்சர்ல அவங்க அழுதாங்க. உண்மைதான், அது எப்பயோ நடந்த விஷயம். அது முதல்ல இழுத்தது யாரு? நிக்சன் தானே இழுத்தாரு. அப்ப நடந்த விஷயத்த நிக்சன் எடுத்து பேசுறாரு. அர்ச்சனா வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்ப நடந்த பிரச்சனையை வந்து அவங்க இழுத்து பேசக்கூடாது. அது தப்பு தானே? அப்ப அங்க அவரையும் கண்டிச்சிருக்கணும் இல்லையா? நீங்க கண்டிக்கவே இல்லையே. நீங்க வந்து அர்ச்சனா கிட்ட வந்துட்டு இங்க இல்லாதவங்களை பத்தி பேசாதீங்க, இங்க இல்லாதவங்களை பத்தி நீங்க இது பண்ணாதீங்க, அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க இல்ல, நீங்க எப்படி அவங்கள பத்தி பேசுங்க? அதாவது இந்த சண்டையில பாதிக்கப்பட்டது என்னவோ அர்ச்சனா தான், ஆனா தப்பும் அர்ச்சனா சைடு இருக்கிற மாதிரி பேசி அவங்களையும் மட்டம் தட்டி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு நீ பண்ணதுதான் தப்பு, இங்க இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல் முடிச்சிட்டாரு. இங்க வந்து பிராண்டிங் பண்ணது யாரு? கமல் தான் பிராண்டிங் பண்ணாரு. என்ன பிராண்டிங் பண்ணாரு? தினேஷ் வந்து பிராண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்ற ஒரு பிராண்டிங்க தினேஷ் மேல போட்டாரு. மணி வந்து கலர் பார்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்ற ஒரு பிராண்ட மணி மேல போட்டாரு. விஷ்ணு வந்து
அவர் வந்து ஏற்கனவே நான் தப்புதான் ஒத்துக்கிறாரு, இருந்தாலும் நீங்க ஒத்துக்கணும், நீங்க தப்பு நீங்களே ஒத்துக்கணும், நீங்க இப்படி இருக்க கூடாது. அவர் ஏதாவது ஒத்துக்கிறாரு, விட்டுற வேண்டியதானே, திருப்பியும் போட்டு ஏன் முதல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றீங்க, திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல விஷ்ணு. அதுக்கப்புறம் தலையை மட்டும் ஆட்டிட்டு எதுவுமே பேசல, உட்காந்துட்டாரு பேசாம. அதுதான் பெஸ்ட், கமலஹாசன் கிட்ட அப்படி பண்றதுதான் பெஸ்ட். ஏதாவது இந்த விஷயத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனா தான் வந்து புகாரே ரைஸ் பண்ணாங்க. கடைசியில அவங்க மேலேயே புகார் அப்படிங்கிற பிராண்டை ஒட்டி உட்கார வச்சிட்டாரு. ஸோ 4 பேர் மேல பிராண்டை ஒட்டினது மிஸ்டர் கமல்ஹாசன். ஸோ இங்க பிராண்டிங் பண்றது யாரு? ஹோஸ்ட் பண்ற கமலஹாசன் தான் பிராண்டிங் பண்றாரு. ஸோ அது வந்து அவர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருப்போம், அந்த புல்லிங் கேங், அந்த மாயா, பூர்ணிமா, நிக்சன் அண்ட் அந்த கேங்குக்கு தான் வந்து கமல் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அவங்கள திட்டுனா கூட சாஃப்டா திட்டுவாரு. ஐயோ அதெல்லாம் பார்க்கணுமே. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சாரி சார், நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் சார்னோட உடனே வந்துட்டு ஓகேம்மா ஓகே இனிமேல் பண்ணாதீங்கண்ணே ஓகே ரைட் அப்படின்னு விட்டுருவாரு. அதுவும் இந்த கேங் யாருன்னா பண்ணாங்கன்னா, நீ எப்படி இதை சொல்லலாம், நீ கலருங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம், நீ வந்து இப்படி நீ பிராண்ட் பண்ற, நீ வந்து உன் மேலே தப்பு வச்சுட்டு அடுத்தவங்க மேலே தப்பு சொல்ற, நீ என்ன பெரிய மனசு பண்ணி தப்பு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்க, இல்லை நீ தப்பு பண்ணியிருக்க ஒத்துக்கோ, அதை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ யோ 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 இதுல யாரு வந்து யாரை புரிஞ்சுக்கிறாங்க யாரு புரிஞ்சுக்கலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, அந்த எபிசோட் ஃபுல்லாவே கமல் வந்து அரசியல் மட்டும்தான் பேசியிருக்காரு. அண்ட் அந்த எபிசோட் முடியும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் இப்படிதான் இருப்பேன், சீட்டை கிழிச்சா கிழிச்சுக்கோ அப்படின்னாரு, சம்மந்தமே இல்லாம. அது என்னத்துக்கு அந்த வார்த்தை சொன்னாருன்னு எனக்கு இன்னும் புரியல. நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நான் வந்து மையத்துல இருப்பேன், நான் மையத்துல தான் பேசுவேன், மையமா தான் இருப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன், நீ சீட்டை கிழிக்கணும்னா கிழிச்சுக்கோ அப்படின்ட்டு போனாரு. அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. மேபி பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி அவர் பேசுனதுனால கண்டனங்கள் வந்திருக்கலாம். அன்னைக்கு உள்ள இருக்கிறவங்களே வந்துட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம். சொன்னதுக்கு அவர் ரிப்ளை பண்றதுக்காக நீ சீட்டை கிழிக்கணும்னா கிழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது, மேபி கமலஹாசன் வந்து பிக் பாஸ்ல இருந்து விலகி வேற ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அவர் சொன்ன அந்த விஷயம். அதாவது அந்த அந்த மாதிரி விஷயம் அங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நான் இப்படிதான் பேசுவேன், நீ சீட்டை கிழிக்கணும்னா கிழிச்சுக்கோ அப்படின்னு. இது யாருக்கு இந்த டைலாக்கு? உள்ள இருக்கிறவங்களுக்கு கிடையாது, மக்களுக்கும் கிடையாது. அப்ப யாருக்கு? உங்களுக்கு யாரு சம்பளம் கொடுத்து அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவர் பேசியிருக்கணும் ஆப்வியஸ்லி, இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் பூசி மொழிகி பேசினதுக்கு, சனிக்கிழமை பேசினதுக்கு யாரோ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அந்த போர்ட்ல இருந்து. அவங்களுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, சீட்டை கிழிச்சா கிழிச்சுக்கோ. மேபி வர வாரங்கள்ல வந்து கமலுக்கு பதிலாக வேற யாராவது ஆக்டர்ஸ் வந்து வரலாம், நான் எதிர்பார்க்கிறேன். தெரியல, அது வேற ஏதாவது அரசியல் டைலாக்கா கூட இருக்கலாம். அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த வாரம் நடந்த கதைகள். இந்த வாரத்துல என்ன நடந்துச்சுன்னா, அர்ச்சனா வந்து ஒரு மாதிரி டல் ஆயிட்டு அடுத்த நாள் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்டாங்க. ஸோ பூர்ணிமா கிட்ட கேட்டாங்க. பூர்ணிமாவும் ஓகே, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இந்த பூர்ணிமா கேரக்டர் வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்கும் போல இருக்கு. சுயமாத்தி எதுவுமே முடிவெடுக்க தெரியல. எல்லாரும் வந்து பூர்ணிமாட்ட பேசுவாங்க, பேசினோடனே இந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா மாயா கிட்ட போவாங்க. இவங்க இப்படி சொல்றாங்களே, இவங்கள நம்பலாமா, இவங்களே நம்ப கூடாது, இவங்க இப்படி சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படி இப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு மாயா என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பூர்ணிமா தலையில வச்சு அனுப்புவாங்க, அதை தான் பூர்ணிமா பண்ணுவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பூர்ணிமா வந்து யாரு வந்து பூர்ணிமா கிட்ட பேசினாலும் அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே போய் மாயா கிட்ட ஒப்பிச்சு இவர் இப்படி பேசினாரு, இவங்க இப்படி பேசினாங்க, இவங்களை நம்பலாமா, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, என்கிட்ட வந்து ஏன் இப்படி பேசுறாங்க, இதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுதா, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, இப்படிலாம் பூர்ணிமா வந்து மாயா கிட்ட கேட்பாங்க. மாயா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து பொய், வார்த்தையே அப்படிதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பாத, என்ன மட்டும் நம்பு, நான் மட்டும்தான் ஒரிஜினல், இங்க எல்லாமே டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி மாயா ஒரு பிட்டை போடுவாங்க. உடனே பூர்ணிமா என்ன செய்வாங்க, ஆமாங்க நான் உங்களுக்கு நம்புறேன், நீங்க மட்டும் வந்து கரெக்டா சொல்றீங்க, ஆமாங்க நீங்க சரிதாங்க கரெக்ட் தாங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே ஐயோடா சாமி ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்கும். சுயமாவே சிந்திக்க தெரியாதாமா உனக்கு பூர்ணிமா, ஏமா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பூர்ணிமா வந்துட்டு ஸ்டார்டிங்ல ரொம்ப ரெக்கடா இருந்தாங்க. இப்ப போக போக வந்துட்டு ஒரு மாதிரி
அவங்களுக்கே சிந்திக்க தெரியலையா, சிந்திக்க முடியலையான்னு தெரியல. எல்லா விஷயமும் மாயா கிட்ட கேட்டுதான் முடிவு பண்றாங்க. இதுவும் தப்புதான். ஆனா இதெல்லாம் யாரும் கண்டிக்கவே இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் கூட அடுத்தவங்களை பாதிக்காது, அதனால விட்டுறலாம். அர்ச்சனா வந்து என்ன செஞ்சாங்கன்னா பூர்ணிமா கிட்ட மன்னிப்பு கேட்டு நேரா நிக்சன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து அர்ச்சனா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த வீக்கெண்ட் இதுக்கு அப்புறம் எபிசோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை போயிட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுப்பாங்க. நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க, இதுதான் எல்லாருமே சொல்றது. இப்படி நான் சொல்றது நான் தப்பு அதனால மன்னிச்சிருங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு மனசு வருத்தமா இருந்தா, அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி, ஐ எம் அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து காலங்காலமா நடந்தது. நிக்சனுமே எல்லா விஷயத்திலும் அப்படிதான் பண்ணாங்க. நான் பண்ணது ஹர்ட் ஆயிருந்தா மன்னிச்சிருங்க. அதுவும் கமல் வந்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறம், இல்ல கமல் முன்னாடி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் மன்னிப்பு கேட்கல. சரியா? சோ இந்த தடவையும் அதுதான் நடந்தது. கமல் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே போய் மன்னிப்பு கேக்குறாங்க. அர்ச்சனா வந்து மன்னிப்பு கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிக்சன் கிட்ட. நிக்சன், நீ வந்து முந்தின நாள் என்னை வந்து டாஸ்க்ல வந்து நீ ரொம்ப வெறுப்பேத்திட்ட, என்னை வந்து நீ அழுமூஞ்சின்னு சொன்ன, தொட்டாசினிங்கன்னு சொன்ன. ஸோ உன் மேல நான் கோவத்துல இருந்தேன், உன்னைய வந்து ஏதாவது விஷயத்துல வெறுப்பேற்றணும்னு நினைச்சேன், அதனால தான் பண்ணேன். இதுதான் பண்ணேன். எல்லாருமே அப்படிதானே, ஒருத்தர் நினைச்சுதானே பண்றீங்க. அதை வந்து யாருமே சொல்றது இல்ல. உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் வந்து சாரி அப்படிம்பாங்க. பட் அர்ச்சனா வந்து அப்படி சொல்லல, உண்மையா சொன்னாங்க. ஓகே, அவங்க கிட்ட நிறைய நெகட்டிவ் இருந்தா கூட அவங்க சாரி கேட்ட விதம் வந்துட்டு குட். என் மனசுல கோவம் இருந்ததுடா, அதனால தானே உன்னை வச்சு செஞ்சேன், சாரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த நிக்சன் கேரக்டர் என்ன சொல்லிச்சு அடுத்த விஷ்ணுகிட்ட போய், இவங்க சாரி கேட்கணும் அன்னைக்கு கேட்கற வேண்டியதானே, எதுக்கு கமல் சொன்னதுக்கு அப்புறமா வந்து சாரி கேட்குறாங்க? எல்லாருமே அப்படிதானடா பண்றீங்க, எல்லாருமே வீக்கெண்டு அப்புறம் தானே, வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் தானே போய் மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிறீங்க. வருஷம் வாரம் ஃபுல்லா வச்சு செய்வீங்க, சாட்டர்டே சண்டே ஆனா சாரி கேட்பீங்க, இதை தானே பண்ணி தொலைச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் இதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தானே போய் சாரி கேக்குறீங்க. அதை அர்ச்சனா பண்ணா மட்டும் உனக்கு ஏன் எப்படி நடிப்பா தெரியுது? நீயும் அதை தானே பண்ண. நிக்சனும் அதை தானே பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க பண்ணும்போது மட்டும் அது வந்து சரியா தெரிஞ்சது, அதே அர்ச்சனா பண்ணும்போது உங்களுக்கு நடிப்பா தெரியுதா? ஓ மை காட், இந்த வாரம் எபிசோட் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, போயிட்டு இருக்கு. ஓகே, சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது என்னது ஃபினாலே டோக்கன், அதுல வந்துட்டு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு ஃபினாலே டோக்கனுக்கு. ஸோ அந்த இதுல வந்துட்டு அந்த டோக்கன் வந்து ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. ஃபினாலே டைரக்ட் ஃபினாலே போகிறதுக்கு அந்த டாஸ்க்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ டோட்டலாக சேர்த்து ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அந்த டிக்கெட் கொடுப்பாங்க, டிக்கெட் டு ஃபினாலே. ஓகே, ஸோ அந்த டாஸ்க்ல ஆரம்பத்திலேயே 2 பேரை அந்த டாஸ்க் விளையாட விடாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்ல, அதே மாதிரி டாஸ்க்கை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. ஸோ அதை வந்து பண்ணும்போது எல்லாருமே அர்ச்சனாவை தான் வச்சு செஞ்சாங்க. அர்ச்சனா, விஜய். ஏன் விஜய் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், நிறைய டாஸ்க்லாம் அவர் நல்லா விளையாடுவார். ஸோ அதனால அர்ச்சனா மேலே எல்லாருக்குமே வந்து கோபம் இருந்துச்சு, இவங்களை எப்படியாவது ஃபைனலுக்கு வர விடாமல் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கமாகவுமே இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேருக்கும் ஓட்டு போட்டு மேக்ஸ், அதாவது பெரும்பாலும் ஓட்டு யாருக்கு வருதோ அவங்கள தான் வந்து இந்த டாஸ்க் விளையாட முடியாமல் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில நம்ம அர்ச்சனாவையும் விஜயவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி டாஸ்க் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் விளையாட முடியாதே அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரி ஓகே, இருந்துட்டு போகுது. அர்ச்சனா, நான் ஃபைனல்லாம் போகணும்னு நினைக்கவே இல்லைப்பா, நான் வந்து 2 வாரத்துல நான் வீட்டுக்கு போகலான்னு நினைச்சேன், இவ்வளோ வாரமா என்னை உட்கார வச்சிட்டீங்க, இன்னும் எவ்வளோ நாள் என்னை உட்கார வைக்க போறீங்கன்னு தெரியல, அதனால எனக்கு இதுல வருத்தமே கிடையாது, நீங்க பாட்டுக்கு விளையாடுங்க, நீங்க பாட்டுக்கு ஃபைனலுக்கு போங்க, நீங்க பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா ஒரு டைலாக் விட்டாங்க. இந்த சேம் விஜய் வந்து எதுவுமே சொல்லல, அவர் ஆஸ் யூஷுவல் அமைதியாக தான் இருப்பாரு, இதுலயும் அமைதியாக தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் நடந்துச்சு. என்ன டாஸ்க்னா வந்துட்டு டான்ஸ் மராத்தான்ல வந்து அர்ச்சனா செமையா பண்ணாங்க, சான்ஸே இல்லை. அது மாதிரி சிலர் என்ன கேரக்டர் பண்றாங்கன்னே தெரியல. ஆனா ஆனா வந்துட்டு இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே பண்ணலன்ற மாதிரி இன்னொரு டாஸ்க்ல வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு இதுல சரியா பெர்ஃபார்ம் பண்றாதவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னா அதுல அனன்யாவையும் கூல் சுரேஷையும் செலக்ட் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஓகே, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 3ஆவதா விஜயை செலக்ட் பண்ணுவாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் என்ன கேரக்டர் பண்ணாரே தெரியல, டான்ஸ் எல்லாம் நல்லா தான் ஆடினாரு,
பட் கேரக்டர் வைஸ் அவர் என்ன டைலாக்கும் பேசல, எதுவுமே பண்ணல, சும்மா வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவர் என்ன கேரக்டர் அப்படிங்கிறது அந்த சாங் வர்ற வரைக்குமே யாருக்குமே தெரியல. சாங் வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த படத்துல உள்ள கேரக்டர் தான் அவர் பண்றாரா அப்படின்னு. ஆனா மணி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சூர்யா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை அந்த இது, அந்த கேரக்டர் சரியா வாரணமாயிரம். ஸோ கையில் ஒரு கிட்டாரை வச்சுக்கிட்டாரு, அதே மாதிரி டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு நல்லா வந்து சூர்யா பேசுகிற டைலாக்லாம் பேசிக்கிட்டு அந்த கேரக்டர் வந்து பாட்டு வரதுக்கு முன்னாடி இவர் இந்த கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சூப்பராக பண்ணார். கடைசியில் அவர் வந்து நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாஸ்க் விளையாடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் நடக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. நம்ம டேலண்ட்டுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க பார்த்தா கிடையாது. ஓட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் மதிப்பு, யார் வந்து அதிகமாக ஓட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ போய்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் பற்றி நான் எப்போ போடுவேன்னா ஃபைனல் முடிஞ்சோன்னு போட்டுமா, இல்லை வேணாம் டெய்லியும் போடலாமா, வீக்லி ஒன்ஸ் போடலாம், நல்லாயிருக்கும். இந்த வீக்கெண்ட் வந்து கமல் வருவார். வந்துட்டு கமல் தான் வருவாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா போன தடவை சீட்டை கிழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இந்த வாரம் கமல் வருவாரா மாட்டாரான்னு எனக்கு கணிக்க முடியலை. ஸோ கமல் வந்தாலும் சரி வேறு யார் வந்தாலும் சரி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன். இன்னும் வந்துட்டு 25 days என்னவோ தான் இருக்குது. எஸ் 25 days கிராஸ் ஆகுது, இன்னும் 25 days தான் இருக்குது. ஸோ அந்த 25 daysல இவங்களை யார் இருக்க போகிறாங்க, யார் போக போகிறாங்க, யார் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். பார்ப்போம். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் பேசினதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை வேறு டாபிக் பண்ணலாமா, இல்லை எந்த டாப்பிக்கில் பண்ணது, யாரை பற்றி பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கமெண்டில் போடணும் சரியா? அதே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.